வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவு அற்புதமான ரிஷபம் ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இந்த பதிவு இந்த மாதத்திற்கான கிரகநிலை, பலன்கள், நிதிநிலை, ஆரோக்கியம், குடும்பம், வழிபாடு மற்றும் பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தால் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. இந்த மாதம் ரிஷபராசிக்கு கிரகநிலை எப்படின்னு பார்த்தா, 1ஆம் வீட்டில் குரு பகவானும், 2இல் செவ்வாய், 5இல் கேது, 10ஆம் இடத்தில் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவானும், 11இல் மீனம் வீட்டில் 4 கிரக கூட்டணிகள் ராகு, சுக்கிரன், சந்திரன், புதன் பகவான் என இந்த கூட்டணிகள் உள்ள நிலையில் இந்த மாத கிரகநிலை இருக்குங்க. இந்த மாத கிரகநிலை ரிஷபராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகுது, என்ன பலனை வாரி வழங்க போகுது, எதில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த கிரகநிலை நம்ம இந்த மாதத்தில் ஜெயிக்க வைக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல தொழில் வியாபாரத்தை பார்த்தா, தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த மாதம் கும்பத்தில் சூரிய பகவான் இருக்காருங்க. தொழில் வியாபாரத்தில் வேகம், விவேகம் இதெல்லாம் அதிகரிக்கும். முதல் 2 வாரம் சனி பகவானோடு இருக்கக்கூடிய சூரிய பகவான் போன மாதம் இருந்த அளவுக்கு தொழிலில், வருமானத்தில், லாபத்தில் கை வைக்க மாட்டார். இந்த மாதம் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குங்க. அதே மாதிரி 3 மற்றும் 4ஆம் வாரத்தில் சூரிய பகவானுடைய பெயர்ச்சி 11ஆம் வீட்டுக்கு இருக்குது. அவர் இந்த 11ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகும்போது கடினமாக உழைத்தால், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு திருப்திகரமான வருமானம், லாபம் உண்டுங்க. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் அந்த அளவுக்கு அலைச்சல் அதிகமாக இருந்தாலுமே அந்த அலைச்சலுக்கு ஏற்ற லாபம்ங்கிறது தொழில் வியாபாரத்தில் சூப்பராக இருக்குது. 4 கிரக கூட்டணி 11இல் இருந்த போதுமே நன்மை செய்யும் கிரகங்கள் மெஜாரிட்டி அதிகமாக அங்கே இருக்குது. அப்படிங்கிறனால புதன் பகவான் தொழில் வியாபாரத்துக்கு புது ஆர்டர்ஸ் கொடுக்கறது, நிறையா வாடிக்கையாளர்களை உங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாமே நடக்கும். ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலைக்கு போகக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு கவனமாக இருக்கணும், உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் சொல்கிறாரு. கவனமாக இல்லை அப்படின்னா கெட்ட பேர் வரத்துக்கு, உங்கள் மேலே ஒரு திருட்டு இது மாதிரியான அவப்பெயர்கள் வரத்துக்கு, நீங்கள் வேலை சரியாக செய்யலைன்னு சொல்லி கூட இருக்கிறவங்களே உங்கள் வேலையை காலி பண்ணுறதுக்கு நிறையா வேலை பார்ப்பாங்க. அதனால் சம்பளத்துக்கு போகக்கூடிய நண்பர்கள் ரொம்பவுமே கவனமாக உஷாராக இருக்கணும் இந்த மாதத்தில். இந்த மாதம் குடும்பம் மற்றும் நிதிநிலை எப்படின்னு பார்த்தா, 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் நிதிநிலைகளுடைய முன்னேற்றங்கிறது சூப்பராக இருக்கும். கேட்ட பண உதவிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும், வராத பணம் கைக்கு வர்றது, கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி ஒரு பண்டுக்காக நாம் ஏங்கிட்டு இருந்துருப்போம் இல்லையா, அந்த பணம் இந்த மாதம் நீங்கள் சரியாக முயற்சி பண்ணிங்கன்னா கைக்கு வரும். பணம் சார்ந்திருந்த நெருக்கடிகள் தாமதம் குறையும். நிதிநிலை ஓரளவுக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். ராகு பகவான் சுப கோள்களுடன் இருந்தாலுமே அவருடைய வேலையை மேக்சிமம் சரியாக செய்வார். மாற்றம் ஒன்றே மாறாது அப்படிங்கிறது போல் வீடு மாற்றம், தொழிலுக்கு இடம் மாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் இந்த மாதத்தில் மேக்சிமம் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் அன்புக்கு குறைவில்லைன்னு சொல்லலாம். பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய காலமாகவும், பெரியவர்களுடைய அரவணைப்பு, ஆதரவு உங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம்ங்கிறது இருக்கும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தை, திருமண பேச்சுவார்த்தைகள், குழந்தை பேர், புதிய திருமணத்திற்காக வரன் நீங்கள் தேடும்போது அந்த வரன் ஒரு நல்ல வரனாக கிடைக்கிறது. இந்த மாதிரி சூப்பரான ஒரு விஷயங்கள் நடக்கும். அதே போல் குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக பயணம் இதெல்லாமே குடும்பத்தில் இந்த மாதம் நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கேது பகவானுடைய நிலை இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னா, எதிரி, கடன், நோய் இதெல்லாமே அறவாக அளிக்கக்கூடிய ஒரு மாதமே இருக்கும். ஸோ நீங்கள் கடன் நினச்சோ நோயை நினச்சோ அந்த மாதம் மேக்சிமம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதம் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, சுக்கிர பகவானுடைய நிலை நன்றாக இருக்கக்கூடிய இந்த காலம் அப்படின்னால 11இல் மீனம் வீட்டில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. 10th +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், படிப்பில் இருந்த குழப்பம் குறையும். படித்து முடிச்சதுக்கப்புறம் நல்ல காலேஜ், நல்ல ஸ்கூலு, நல்ல மார்க்கு இதெல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாகவும் கிரகநிலைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அரசியல்வாதி நண்பர்கள் மற்றும் கலைஞர்களுக்கு எப்படின்னு பார்த்தா, சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆளுமை சனி பகவானோடு இருக்கக்கூடிய இந்த காலம் அரசியல் துறை நண்பர்களுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி நல்ல புகழையும் நல்ல பதவியும் பெற்று தருவாருங்க. நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். 5இல் இருக்கக்கூடிய கேது பகவான் எதிரிகள் தொல்லையை அறவே ஒழிச்சிருவார். எதிரிகள் தொல்லை இல்லாத மாதமாக இந்த மாதம் சூப்பராகவே இருக்குங்க. இந்த மாதம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையும், எதிர்மறையான எண்ணம் விலகும். கடந்த காலத்தில் இருந்த அந்த நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், மன அழுத்தம் இதெல்லாமே சரியாகும். அதற்கான மருத்துவம், சரியான மருந்துகள் கிடைக்கும். சரியான வாழ்வியல், எளிய உணவு பழக்கங்கள் இது இருந்துச்சு அப்படின்னா, முறையான உடற்பயிற்சி கூட இருந்துச்சு அப்படின்னா, இந்த காலநிலையால் வரக்கூடிய நோயை கூட எளிதாக வெல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம்
ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இருக்குங்க. இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு எதாவது இருக்கான்னு பார்த்தா, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இப்போ நாம் பாட்டிருக்க கோச்சார பலனுக்கும் அதுக்கும் மாறுபடும் அப்படின்னாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு என்னன்னு சொல்லி உங்கள் அஸ்ட்ராலஜர் நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணியிருப்பீங்க. அதை கன்டினியூ பண்ணலாம். இந்த மாதம் அடிஷனலாக நீங்கள் என்ன செய்யலாம்னா, சனிக்கிழமை தோறும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இந்த வழிபாடு அப்படிங்கிறது உங்கள் தொழிலில் இருந்த தடை, பண வரவில் இருந்த தடை, பெயர் புகழில் இருந்த களங்கம், இது எல்லாத்தையுமே விளக்கும். அதே போல் தொழில் சிறப்பாக அமையும், மன அழுத்தம் குறையும், மனம் நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறதுமே ஒரு காரணமாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். பரிகாரம்னு பார்த்தா, இதே சனிக்கிழமை அன்னைக்கு ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்கு உடை தானம், உணவு தானம், தண்ணீர் பாட்டில் தானம் இதை நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க. இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால ரிஷபம் ராசி நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. நண்பர்களே, இது ரிஷபம் ராசி நண்பர்களுக்கான மார்ச் மாதத்திற்கான ஒரு பொது பலன் தான். இதில் திருமணம் மற்றும் தொழில் சார்ந்து, குடும்பம் சார்ந்து நீங்கள் முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். தப்பு இல்லைங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருந்தாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு பொருத்தமாக வருங்கிறனால நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை அவசியம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயமாக மார்ச் மாதத்திற்கான வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரிஷபராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம், லக்கணம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.